தேர்தல் பத்திரமுறை சட்டவிரோதமானது என கூறி அவற்றை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வங்கிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர். தேர்தல் பத்திர முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள எதிர்க்கட்சிகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தீர்ப்பு ஆளும் பாஜக அரசிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர். தேர்தல் பத்திரம் என்றால் என்ன, அரசியல் கட்சிகள் எவ்வாறு தேர்தல் பத்திரம் மூலம் நிதிகள் பெறுகின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலோ மக்களவைத் தேர்தலோ வந்தால் போதும், தெருமுனை கூட்டங்கள், மாநாடுகள் ஆங்காங்கே நடைபெறும். மாநாடுகளில் கலந்து கொள்ள பணம், ஓட்டுக்கு பணம் என மக்கள் கேள்வி எழுப்பும் அளவிற்கு பணம் விளையாடும். இவர்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது, யார் கொடுப்பார்கள் என்ற கேள்வியும் எழ ஆரம்பித்தன. இந்த நிலையில்தான் கடந்த 2018ஆம் ஆண்டு பாஜக அரசு இந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் பத்திரம் திட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் முன்னர் வரை ஒரு நபர் அரசியல் கட்சிக்கு 2000 ரூபாய் நன்கொடை கொடுக்கிறார் என்றால் அந்த விவரத்தை சம்பந்தப்பட்ட கட்சி வருமான வரித்துறைக்கு கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும். அதேபோல ஒரு நிறுவனம் ஏதேனும் அரசியல் கட்சிக்கு தனது லாபத்திலிருந்து அதிகபட்சமாக 7.5% நிதி அளிக்கலாம். ஆனால் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி அளிக்கப்பட்டது என்ற தகவலை நிறுவனங்களின் விதிப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதும் கட்டாயமாக இருந்தது. ஆனால் 2018இல் பாஜக கொண்டு வந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் திட்டத்தால் இவை அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டது. அதன்படி தனிநபரோ ஒரு நிறுவனமோ பணத்தை வங்கி மூலம் தேர்தல் பத்திரமாக பெற்று அதை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம். அந்த தேர்தல் பத்திரங்களை அரசியல் கட்சிகள் நிதியாக மாற்றிக்கொள்ளலாம். யார் எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள் என்ற வெளிப்படைத்தன்மை தேவையில்லை. அதோடு ஏராளமான நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கியது. இவை ரகசியமாக வைக்கப்பட்டதோடு இந்த விவரங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் RTI செயல்பாட்டாளர் லோகேஷ் பத்ரா SBI வங்கியிடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நிதி சார்ந்த தகவல்களை பெற்றுள்ளார். அதன்படி 26,939 தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 15,922 கோடி நிதி பெறப்பட்ட விவகாரம் கடும் விமர்சனத்திற்கு உட்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் பத்திரம் திட்டம் மூலமாக பாஜகவிற்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்படுகிறது என்ற விமர்சனங்களும் அடுக்கடுக்காக எழுந்தன. பாஜகவை பொறுத்தவரை 2018ஆம் ஆண்டு 210 கோடியும் 2019ஆம் ஆண்டில் 1450 கோடியும் 2020இல் 2555 கோடியும் 2021இல் 22 கோடியும் 2022இல் 1033 கோடியும் 2023இல் 1294 கோடியும் மொத்தமாக 6564 கோடி ரூபாய் நிதியாக பாஜக பெற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதோடு தேர்தல் பத்திரம் திட்டத்துக்கு எதிராக மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் குவிய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐவர் குழு கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி விசாரணையை கையில் எடுத்தது. ஆனால் தொடர்ந்து நடந்த விசாரணையின் போது இதில் யார் நிதி கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள குடிமக்களுக்கு உரிமை இல்லை என மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி இந்த விவகாரத்திற்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் அரசியலமைப்புக்கு முரணானது என அதை ரத்து செய்ய தீர்ப்பளித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கும் இந்த உரிமை தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிராக உள்ளது. இது கருப்பு பணம் பரிமாற்றத்தை தடுக்கும் என சொல்ல முடியாது. அதோடு இந்த திட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது எனவும் அதனால் இந்த தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்படுகிறது என தீர்ப்பில் கூறப்பட்டது. இதுவரை இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வழங்கியவர்கள், குறிப்பாக அந்த பத்திரங்களின் கொள்முதல் விவரங்கள், தேதி, வாங்குவோர் பெயர் ஆகிய தகவல்கள் மார்ச் 6ஆம் தேதிக்குள் SBI வங்கி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டும். இவற்றை மார்ச் 13ஆம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தனது இணையத்தில் வெளியிட வேண்டும். அதோடு அரசியல் கட்சிகளால் இதுவரை பணமாக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள் திரும்ப பெறப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் இன்று காலை 10:30 மணியளவில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பை காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றுள்ளன.